கமல்ஹாசன், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ராகுல் பிரீத் சிங், பாபி சிம்ஹா மற்றும் மறைந்த நடிகர்களான விவேக், மனோபாலா, நெடுமுனி வேணு இவர்கள் ஆக்டிங்ல பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் ரைட்டிங் அண்ட் டிரெக்ஷன்ல உருவான இந்தியன் பார்ட் 2 மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட ரன் டைம் 3 hours அண்ட் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 150 crores. இந்த மூவியோட அவுட்லைன் ஸ்டோரியை பார்த்துருவோம் வாங்க. சித்தார்த் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கிங் டாக்ஸ்ன்ற தன்னோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்றாங்க. நடக்கிற தப்பெல்லாம் பப்ளிக்ல தெரியப்படுத்தியும் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் கிடைக்காததால இவங்களுக்கெல்லாம் பார்க்கிங் டாக்ஸ் பத்தாது, ஹண்டிங் டாக்ஸ் தான் வேணும்னு 28 years முன்னாடி இருந்த இந்தியன் தாத்தாவை சோசியல் மீடியால கம்பேக் இந்தியன் ஹேஷ்டாக் மூலமா தெரியப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் அவர் பண்ற சுவாரஸ்யமே இல்லாத விஷயங்கள் தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. யூஸ்வலா ஒரு சங்கர் மூவில என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே இதுலயும் இருக்குங்க. ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒரு சாங், டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஒரு சாங், அங்க இங்கன்னு ஒரு சில இடத்துல நம்மள பிரமிக்க வைக்க தாங்க செய்யறாரு. படத்துல ஒரு 4-5 சீன்ஸ் தாங்க ரசிக்கும்படி இருக்கு. மத்தது எல்லாமே ரொம்ப லாகிங்கா ஸ்லோவா தாங்க இருக்கு. இன்ஃபேக்ட் கமல்ஹாசன் வர சீன்லாம் எங்கேஜிங்காவே இல்ல. அவர் பாட்டுல வருவாரு, ஒரு வர்ம கலையை பயன்படுத்திட்டு அதை பயன்படுத்தினவங்கிட்டே அதை பத்தி கிளாஸ் எடுப்பாரு. சேனாபதிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரே இவங்க கொண்டுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு சீரியஸான ஆளு இதுல காமெடி பண்ணிட்டு இருக்காருங்க. அதுவும் ஹாலிவுட்ல ஒர்க் அவுட் ஆன மாதிரி இங்கே ஒர்க் அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல. பட் சந்தானம் சொல்ற மாதிரி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்கடான்னு தாங்க சொல்ல தோணுது. சங்கர் இப்படி ஒரு கேரக்டர் ஆர்க்க யோசிச்சாரு, அதை கமல்ஹாசன் எப்படி அக்செப்ட் பண்ணி நடிச்சாருன்னு தாங்க ஒண்ணுமே புரியல. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ரைட்டிங்ல ரொம்பவே வீக்கா தாங்க இருக்கு இந்த மூவி. ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு உசிர கொடுத்து நடிச்ச கமலுக்கு படம் நல்லா வந்திருக்கலாம். அட்லாஸ்ட் மூவின்றது ஒருத்தர் நம்பி மட்டுமே இல்லைங்க. சித்தார்த் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்திருக்குங்க. அவருமே ஆஸ் அன் ஆக்டர் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் சிறப்பாவே பண்ணிருக்காரு. பர்டிகுலரா எமோஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாவே பண்ணிருக்காருன்னு தாங்க சொல்லணும். எப்போதுமே டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுக்குற மியூசிக் கம்போசர் அனிருத் இங்க கொடுக்க மிஸ் பண்ணிட்டாருன்னு தாங்க சொல்லணும். 2 songs தவிர வேற எதுவுமே படத்துல கேட்கற மாதிரி இல்ல. பிஜிஎம்ஸ் படத்துல சொதப்பல் தான். ஏஆர் ரஹ்மானோட இந்தியன் மியூசிக்கை ரீவொர்க் பண்ணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் தாங்க செம எமோஷனலா இருந்துச்சு. டெக்னாலஜி வைஸ் அப் டு டேட்ல இருக்கிற சங்கர் இந்த படத்துலயும் விஎஃப்எக்ஸ் அண்ட் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மறைந்த நடிகர்களை ரொம்ப தத்ரூபமாவே படத்துல நடிக்க வச்சிருக்காருங்க. இது மூலமா சினி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். மூவி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் பீரியட் இருந்ததால விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் படத்துல நல்லாவே வந்திருக்குங்க. நல்லா டைம் எடுத்து ஒர்க் பண்ணிருக்காங்க. வர்ம கலையை பத்தி பல விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் போர் அடிக்குதுங்க. ஒன் டே ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு லெக்சர் எடுத்து தள்ளுறாரு கமல். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சில காட்சிகள், விஎஃப்எக்ஸ் அண்ட் சித்தார்த் ஆக்டிங் அண்ட் ஆக்ஷன் ஸ்டன்ஸ் அண்ட் லாஸ்ட்ல வர இந்தியன் 3 வார் மோடோட கிளிம்ஸ் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆக முடியாத ஸ்டோரி, கமல் வர சீன்ஸ், மூவியோட டியூரேஷன், ஒரு லென்த்தி எக்ஸ்டெண்டட் கிளைமேக்ஸ், சோ மெனி லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், மிகவும் சலிப்புத்திட்டும் காட்சிகள். ஆல்மோஸ்ட் 28 yearsக்கு அப்புறம் வந்த இந்தியன் தாத்தா நம்மளை ஏமாத்திட்டாங்க சொல்லணும். சச் அ கிரேட் டிசப்பாயின்மெண்ட். இதனாலதான் கமல் இந்தியன் 2 விட இந்தியன் 3 ரொம்ப பிடிக்கும்னு ஒரு இன்டர்வியூல சொன்னாரு போல. என்ன மாதிரி நீங்களும் இந்தியன் தாத்தாவை தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா தென் இட்ஸ் யோர் கால். இந்தியன் 2 0 டாலரன்ஸ்க்கு சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 out of 10. Thank you guys.